ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி என்ன அப்டின்னா, குழந்தைகளுக்காக தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிபி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்ப யம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லி வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இதுல வந்து எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணல. கிரீம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளிய நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பட்டன் மஷ்ரூம் தான். ஸோ அதையும் நான் வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்காக பண்றதுனால, ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ நான் பட்டர் ஒரு கியூப் போட்டுட்டு, அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஸோ அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், நல்லா தாராளமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். நல்லா செரிமானத்த தூண்டுங்கிறனால 1 ஸ்பூன் சோம்பு போட்டு, நல்லா வந்து அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? பல்லாரி வெங்காயம். ஸோ அந்த பல்லாரி வெங்காயத்தையும் அதில போட்டு நல்லா கொஞ்சம் பட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா வெங்காயம் வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடுறேன். ஸோ உப்பு போட்டு வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில வந்து வத்தப்பொடி எதுவுமே அதிகமா ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டோட காரம் மட்டும் தான். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு தக்காளி. ஸோ, அந்த தக்காளியையும் நான் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, தக்காளிய போட்டு தக்காளி என்ன பண்ணும் அப்டின்னா, நல்லா மசியணும். குழந்தைக்கு கொடுக்கறதுனால தக்காளி வந்து தட்டுப்படாம அந்த அளவுக்கு நல்லா குழைவா மசியணும். மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல மஷ்ரூம்ஸ். ஸோ, அந்த மஷ்ரூம்ஸையும் அதுக்குள்ள போட்டு, அந்த மஷ்ரூம வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம், தக்காளியோட சேர்த்து நல்லா நீங்க வதக்கி எடுத்துக்கணும். ஸோ, பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தண்ணி இதில எதுவுமே ஆட் பண்ணாம தான் இருக்கும். ஸோ, அதுக்கு பதிலா வந்து இந்த மஷ்ரூமே என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம வந்து நல்லா அத வதக்க வதக்க என்ன ஆகும்னா, நல்லா சுருண்டு என்ன பண்ணும் அப்டின்னா, தண்ணிய வந்து அது வந்து வெளிய விடும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அது நல்லா வந்து அதோட சேர்த்து நல்லா மசிஞ்சு அதாவது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம், கொஞ்சமா அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃபைனலா செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ஸோ உங்க குழந்தைக்கு ஏத்த மாரி நீங்க உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து 9 மந்த்ஸ்ல இருந்தே இந்த குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி உங்க குழந்தைங்க வயசுக்கு ஏத்த மாரி வரப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கரி மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த கரி மசால் பொடி என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூமோட ஸ்மெல் போயிட்டு, உங்களுக்கு அந்த மட்டன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் குடுக்கும். நான்வெஜ் டேஸ்ட் குடுக்கும். ஸோ, அதனால ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட்டும். ஸோ, பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வதக்க வதக்க என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க போட்டீங்கல்ல 100 கிராம் மஷ்ரூம் அது பார்க்கும்போது எப்டி இருக்கும்னா, ஒரு 50 கிராம்ஸ் அளவு மஷ்ரூம் மாதிரி நல்லா சுருங்கிரும். ஸோ ஃபைனலா வந்து நல்லா கிளறிட்டு அத வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போதும் மஷ்ரூம் வேகுறதுக்கு. ஸோ நம்ம கிளறுனதுலயும் நல்லா வெந்துரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சீங்கன்னா, நல்லா தண்ணி பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. ஸோ நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நல்லா வந்து அப்படியே சுக்கா மாதிரி சுருண்டு வந்துருச்சுல்ல. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அதுல நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரை கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தது அப்படின்னா, தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து இந்த தேங்காவோட தண்ணி வந்து ஃபுல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்குனீங்க. இந்த மாதிரி சுருண்டு நல்லா ஜூஸியா இருக்கும். ஸோ வெறுமனையாவே நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு போட்டு குடுத்தா ஸ்பூன வச்சு நல்லா எடுத்து டேஸ்டியா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியா இருக்கும். இதுல ஹை ஃபைபர்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. லோ கலோரிஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நல்லா சூடான சாதத்தையும் போட்டு நல்லா பெசஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து மட்டன் டேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.